நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல தை மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். தை மாதம் தமிழ் மாதத்தின் 10வது மாதம், அதாவது 2024ஆம் வருடத்தின் தமிழ் மாதத்துக்கு இது முதல் மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம். தை மாதம் 1ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் இந்த தை மாதம் இருக்குது. ஆங்கில மாதத்துக்கு பொதுவாகவே நம்ம எந்த ஒரு நல்ல செயலையும் நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு தை மாதத்தில் ஆரம்பிக்கிறது தான் வழக்கம். இந்த தை மாதத்தில் தான் சூரியன் தன்னுடைய வடதிசை பயணத்தை தொடங்குறாரு. உத்தராயணிய காலம் அப்படிங்கிறது ஆரம்பமாக போகுது. தேவர்களோட உலகுக்கு தட்சிணாயனம் எனப்படும் 6 மாத இரவு காலம் முடிஞ்சு 6 மாத பகல் காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உத்தராயண காலம் ஆரம்பமாக போகுது. இதுவே இந்த தை மாதத்தோட பெருமை அப்படின்னு கூட சொல்லலாம். ஆடி மாதத்தில் விதைச்ச நெல்லெல்லாம் தை மாதத்தில் தான் அறுவடை செய்வாங்க. அந்த அறுவடை செஞ்ச நெல்லில் தான் தை பொங்கல் அன்று புது அரிசியில் பொங்கல் செய்து சூரிய பகவானுக்கு படைப்பாங்க. அதே மாதிரி கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாகவும் இருக்கும் இந்த தைப்பொங்கல். இந்த தை மாதத்தில் ஏகப்பட்ட விசேஷங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தைப்பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல், பூசம் வருது. தை அமாவாசை ரொம்ப மிக மிக விசேஷம் அப்படின்னு கூட சொல்லலாம். மக்கள் நல்ல விளைச்சலுக்கு உதவிய சூரிய கடவுளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக தான் தை மாதத்தின் முதல் நாளை தைப்பொங்கலாக நம்ம கொண்டாடுறோம். இந்த தை மாதத்தை மகர மாதம்னு கூட அழைப்பாங்க. ஏன்னா மகர ராசிக்குள்ள சூரியன் நுழைவது தான் அதற்கு காரணம். இப்படிப்பட்ட இந்த தை மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சூரியன் மகர ராசியில சஞ்சரிக்கிறாரு. செவ்வாய் தனுசு ராசியில இருக்கிறாரு. மாதத்தின் பிற்பகுதியில மகர ராசிக்கு போறாரு. புதன் தனுசு ராசியில இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போறாரு. சுக்கிரன் விருச்சிகத்துல இருக்கிறாரு தை மாதம் 5ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷ ராசியிலையும், சனி கும்ப ராசியிலையும், ராகு மீன ராசியிலையும், கேது கன்னி ராசியிலையும் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சஞ்சாரத்துல தான் இந்த தை மாதம் பிறக்குது. இப்படிப்பட்ட நிலையில இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம விரிவாவே பார்க்கலாம். வரவறிந்து செலவு செய்ய வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். எதையும் உன்னிப்பாக கவனிக்கும் திறன் கொண்டவர்களும் கூட நீங்க. அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும், என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிநாதன் சனி உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. இதுவரைக்கும் விரயச்சனியின் ஆதிக்கத்தில் இருந்துட்டு வந்திருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் எல்லாருமே. இனி ஜென்மசனியின் ஆதிக்கம் தொடங்க இருக்குது. அதனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கணும். எதையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது நல்லது. முடிவுகள் எடுக்கும் பொழுது அனுபவஸ்தர்களோட ஆலோசனையும் நம்மளுடைய குடும்பத்தின் சூழ்நிலைகளை அறிந்தும் முடிவெடுக்கிறது நல்லது. 2ல் ராகுவும் 8ல் கேதுவும் இருக்கிறதால கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் ஏற்ற இறக்க நிலை தான் இந்த தை மாதத்துல இருக்கும். நவ கிரகத்துல இருக்கக்கூடிய ராகு கேதுகளுக்கு செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை எல்லாம் அபிஷேகத்துக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. உங்க ராசிக்கு பிரயஸ்தானமான 12ஆம் வீட்டுல சூரியனோட பயணம் இருக்குது. தை பிறந்தால் பலி பிறக்கும் அப்படிம்பாங்க. தை மாதம் முதல் பண வரவு வருவதற்கான வழிகள் எல்லாமே கிடைக்கும். உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க போகுது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். உங்களுடைய நீண்ட நாள் கனவு லட்சியங்கள் எல்லாமே நிறைவேறும். பசும் பால் வாங்கி ஏழைகளுக்கு தானமாக கொடுத்து வாங்க. உங்களுக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். வியாழக்கிழமையில லட்டு வாங்கி வயதானவர்களுக்கோ மாற்றுத்திறனாளிகளுக்கோ கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கடன் பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்கும். செல்வ வளமும் உங்களுக்கு உண்டாகும். சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல, அதுவும் விரயஸ்தானத்தில் பயணம் செய்ய போவதால் வேலை காரணமாக அடிக்கடி வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லக்கூடிய யோகம்லாம் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கு. செவ்வாய் லாப வீட்டில் இருக்கிறாரு. அதனால் தொழில் வியாபாரத்தில் ஓரளவு லாபம் இருக்கும். 21ஆம் தேதி முதல் 12ஆம் வீட்டிற்கு வரப்போவதால் உங்களுடைய முயற்சிகளில் ஓரளவு வெற்றி உண்டு. தரகு, கமிஷன் தொழிலெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் முதலீடுகளெல்லாம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்குங்க. ஆன்மீக பயணத்தெல்லாம் சென்று வரும்பொழுது செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். மாத தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான் சஞ்சரிக்கிறாரு. தன லாபாதிபதியான குரு பகவான் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிப்பது உங்களுக்கு நல்லது தான். உற்றார் உறவினர்கள்லாம் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு ஆச்சரியப்படுவாங்க.
ஆனால் வெற்றி ஒன்றையே குறிக்கோளாக கண்டு செயல்படுவீங்க இந்த கும்பராசிக்காரர்கள். ஒரு செயலை எடுத்துக்கிட்டால் அதை முடிச்சாதான் உங்களுக்கு தூக்கமே வரும், இல்லைன்னா தூங்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள் தான் இந்த கும்பராசிக்காரர்கள். உங்களுக்கு குருவோட பார்வை இருக்கிறதால திருமண யோகம் கைகூடி வரப்போகுது. திருமணத்துக்காக வரன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல வரன் கிடைக்கும். அதே மாதிரி அவர்களை பற்றி நல்ல தீர விசாரித்து முடிவெடுக்கணும். தந்தை வழி உறவுல இருந்துட்டு வந்த விரிசல்கள் எல்லாமே மறையும். அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்களோட ஆதரவுலாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். அதனால அவர்களால் ஒரு சில விஷயங்கள் இல்லத்தில் நடக்கும். தை மாதம் 5ஆம் தேதி தனுசு ராசிக்கு சுக்கிரன் போறாரு. அவரு லாபஸ்தானத்துக்கு வரும்பொழுது இடம் வாங்குவது, வீடு கட்டுவது, இதுல இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சி அதற்குண்டான முயற்சியில ஈடுபடுவீங்க. அதே மாதிரி தாய் வழியில இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரும். தாயால் உங்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். இதுவரைக்கும் கடின முயற்சி செய்து முடியாத காரியம் இந்த மாதத்தில் முடிவடைய போகுது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். தை மாதம் 13ஆம் தேதி மகர ராசிக்கு புதன் போறாரு. புதன் 12ஆம் இடத்துல சிந்தரிக்கும் பொழுது உங்களுக்கு திடீர் முன்னேற்றம், திடீர் வாய்ப்பு, திடீர் யோகம்லாம் வரும். வாகனம் வாங்கி உங்கள் மனைவிக்கு கொடுக்கறதா இருந்தாலோ அல்லது உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தாலோ இந்த மாதத்தில் கொடுக்கலாம். வாகன யோகம் அப்படிங்கிறது இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். மாமன் மைத்துனர் வழியில் இருந்துட்டு வந்த மனக்கசப்புகள் எல்லாமே மாறும். அவர்களோட ஒரு இணக்கமான சூழல் உருவாகும். இருந்தாலும் உற்றார் உறவினர்களோடு ஒரு அடி தூரம் நிற்கிறது தான் நல்லது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். உங்களுடைய சேமிப்பு அப்படிங்கிறது உயரும். நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அதிகளவு முதலீட்டை ஈடுபடுத்தாமல் இருக்கிறது தான் நல்லது. தற்சமயத்துக்கு ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருக்குது கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். இதுவரைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து பல இன்னல்களையும் இடர்பாடுகளையும் கொடுத்துட்டு வந்திருப்பாரு சனி பகவான். இனிமேல் உங்களுக்கு ஜென்ம சனியாக வரப்போறாரு. பொங்கு சனியாக இருந்தால் உங்களுக்கு தொழில் உத்தியோகம்லாம் சிறப்பாக இருக்கும். பொங்கு சனியாக இல்லை அப்படின்னா தொழில் உத்தியோகத்திலலாம் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். பெரிய அளவில் முதலீடுகள் செய்யும் பொழுது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. யாருக்கும் கடன் கொடுப்பதையோ கடன் வாங்குவதையோ தவிர்த்துக்குங்க. பெண்கள்லாம் இரவல் நகைகள் எல்லாத்தையும் வாங்குவாங்க, அதெல்லாம் தவிர்த்துக்கணும். முதல் சுற்றோ 3வது சுற்றா இருந்தீங்க அப்படின்னா காசற்று கவனத்தோடு இருக்கணும். ஆரோக்கிய தொல்லை அப்படிங்கிறது அடிக்கடி வரும். வயதானவர்கள்லாம் பிபி, சுகர் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு மாதந்தோறும் செக் பண்ணி பார்த்துக்கணும். வேலையிலலாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம், நீங்களே செய்து முடிங்க. நேரத்திற்கு அலுவலகத்துக்கு போகிறது நல்லது. உயர் அதிகாரிகள்லாம் உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. அப்படி ஒப்படைக்கும் பொழுது உங்களுக்கு கவனச்சிதறல் வர்றதுக்கோ அல்லது மறதி வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது. உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கும். அதே மாதிரி எந்த அளவு உங்களுக்கு பணி இருக்கோ அந்த அளவு லாபம் அப்படிங்கிறது உண்டு கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம். தை மாதம் 21ஆம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் போகிறாரு. மகர ராசிக்கு செவ்வாய் அப்படிங்கிறது உச்ச வீடுன்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் அதிக வேலை சுமை காரணமாக நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத சூழ்நிலையெல்லாம் வரும். அதனால் திட்டமிட்டு செயல்படுறங்க. சகோதரர்கள் வழியிலெல்லாம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. தீய ஆயுதங்களெல்லாம் பயன்படுத்தும் பொழுது கவனத்தோடு இருக்கணும். உணவு சார்ந்த விஷயத்திலையும் சரி, உடல் ஆரோக்கியத்திலையும் சரி கவனத்தோடு இருக்கணும். தொழிலெல்லாம் பழைய பங்குதாரர்கள் விலக்கி கொள்வதா உங்களை பயமுறுத்துவாங்க. இதை கண்டுலாம் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். அப்படியே பழைய பங்குதாரர்கள் போனாலும் உங்களுக்கு புதிய பங்குதாரர்கள் கிடைப்பாங்க. உத்தியோகத்தில் வரக்கூடிய திடீர் மாற்றம் உங்களுடைய மனசை சற்று பாதிக்க தொடங்கும். அதனால் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் எக்காரணத்தை கொண்டும் விட்டுவிட வேண்டாம் கும்பராசிக்காரர்கள். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மக்களோட ஆதரவு உங்களுக்கு திருப்தி தரும் விதத்தில் இருக்கும். வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல சீரான லாபம் தான் இருக்கும். பெரிய லாபம் அப்படின்னு சொல்ல முடியாது, நஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியாது, சீராக இருக்கும் உங்களுக்கு. கலைஞர்களுக்கெல்லாம் திறமைக்கு ஏற்ற வாய்ப்புகள் வந்தாலும் அதை பயன்படுத்திக்க முடியாத சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கெல்லாம் வரும். மாணவர்கள்லாம் கல்வியில் முன்னேற்றம் உண்டாகிறதுக்கு நீங்கள் கூடுதல் முயற்சி எடுத்து படிக்கிறது தான் நல்லது. உயர்கல்வி கற்கும் மாணவர்கள் எல்லாரும் மார்ச் மாத தேர்வுகள் நெருங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறதால இந்த ஜனவரி மாதம் போகிறதே தெரியாது. அதனால் உங்களுடைய குறிக்கோளை நோக்கி ஓடிக்கிட்டே இருங்க. உங்களுடைய லட்சியத்தை நோக்கி ஓடுங்க. பெற்றோர்களோட ஆதரவும் ஆசிரியர்களோட ஆதரவையும் உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். அவர்களோட சொல்லுக்கு மதிப்பு கொடுங்க. பெண்களுக்கெல்லாம் இனிமை தரும் விதத்தில் உங்களுக்கு இடமாற்றங்கள்லாம் வரும்.
அடுத்தவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்பதெல்லாம் பெண்கள் தவிர்த்துக்கணும். குடும்பத்தினரோடு சுப நிகழ்ச்சிகளெல்லாம் கலந்து கொள்ளுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையெல்லாம் அதிக கருத்து வேறுபாடு வரும். சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட்டுட்டு வாங்க. தினமும் காலையில் எழுந்து நீராடிட்டு காக்கைக்கு உணவு வச்சுட்டு அதன் பிறகு நீங்கள் உணவு உண்ணுங்க. இந்த மாதம் பஞ்சமி நாட்களில் வாராகி அம்மன் வழிபாடு செய்யுங்க. உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த தை மாதம் சற்று கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய மாதமாக இருக்கும்.